ஹாய் கைஸ், நான் இப்போ ஓட்டு மாவு செஞ்சேன் பாருங்கள். இது எங்கள் ஊர் எங்கள் ஊர் அதாவது தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி இந்த பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரிங்களா? இது மோஸ்ட்லி எதுக்குன்னா ஹாஸ்டலில் படிக்கிற பசங்களுக்கு, அப்புறம் மேரேஜ் ஆகி போகிற பொண்ணுங்களுக்கு சீதனமாக இதை கொடுத்துடுவோம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இது ஏஜ் கட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு வயிறு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கால் கை உளைச்சல் இது வராமல் இருக்கிறதுக்காக இதை செஞ்சு கொடுப்போம். சரிங்களா? இப்போ இது நான் என் பசங்களுக்கு, என் பொண்ணுங்க 2 பேருக்குமே பீரியட்ஸ் டைமில் உளுந்தங்கஞ்சி காய்ச்சி கொடுப்பேன். சரிங்களா? அதோட சேர்த்து இதுவும் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? இது ரொம்ப ஈஸி தான். அது சிகப்பரிசியில் செய்யுங்க. ரொம்ப 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 ஈஸி தான். நம்ம நம்ம பசங்களுக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். சும்மா கடையில் உள்ளதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி செஞ்சாங்களோ, எத்தனை நாள் வெளியே வச்சுருந்தாங்களோ, பாக்கெட்லேயும் வச்சுருப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே பார்த்து பார்த்து செய்யணும். அது இல்லாமல் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்யும்போது நம்மளுடைய அன்பு, நேசம், பாசம், அரவணைப்பு எல்லாத்தையும் தீர்த்து நம்ம செய்வோம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிற நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்போம் பார்த்தீங்களா? அதனால் இது நான் நல்லா பார்த்து பார்த்து என் பிள்ளைங்களுக்கு செய்வேன். என் பையனை பசங்க பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு இல்லை, பையன்களும் சாப்பிடலாம். சரிங்களா? இதை இப்போ வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் ஓடும். நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 7-8 மாதம் வரைக்கும் வரும். ஆனால் அந்தளவுக்குலாம் இருக்காது. பிள்ளைங்க அதுக்குள்ளே தின்னு முடிச்சிடுவாங்க. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இதை இப்போ தான் செஞ்சு ஆற வச்சுருக்கேன். இனி ஆறுறதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் சீனி போட்டு, நமக்கு தேவையான சீனி போட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருவேன். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் எப்போமெல்லாம் திங்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.